உலக தமிழர்கள் அனைவருக்கும் பிஎஸ்என் மீடியா சார்பாக அன்பு வணக்கங்கள். தற்போது அரசியல் கட்சிகளிடையும் மக்களிடையும் மிகவும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். இப்போ தோழர், உங்களை பற்றி ஒரு பொதுவான பார்வை இருக்கு. பொதுவாகவே நீங்கள் எல்லாருமே எதிர்ப்பீங்க. ஆனால் விஜய் நீங்கள் ஆதரிக்கிறதா எனக்கு தோணுது. இது வரைக்கும் நீங்கள் பேசினதை வச்சு நான் சொல்கிறேன். எதனால் அந்த நிலைப்பாடு, உங்களோட நிலைப்பாடு பற்றி? இல்லை, இதே விஜய் அவர்களையும் மக்கள் பணி ஆற்றவில்லை என்றால் எதிர்க்கக்கூடிய முதல் ஆளாக நான் தான் இருப்பேன். இப்போ தொடக்கத்தில் ஆதரிக்கிறேன்னு சொல்றேன். நம்ம ஏன் ஆதரிக்கிறோம் சொன்னால், ஒரு குழந்தை அதை தாளாட்ட வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கோம். கிழவர்களை போய் தாளாட்ட முடியாது. ஆகையால் தமிழக வெற்றி கழகம் என்பது தவழ்கிற குழந்தை. அந்த குழந்தையை தாளாட்ட தொடங்கி இருக்கிறேன். அது வளரும், நல்ல நிலைமைக்கு இந்த தேசியத்தை, இந்த தமிழர் தாயகத்தை திறம்பட வழிநடத்தும் என்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இன்னைக்கு அவங்களை ஆதரிக்கிறோம். இவர்களும் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்ட கட்சிகளைப் போல நடப்பார்களே. ஆனால் முதலில் விமர்சனம் அல்ல, கடுமையான சொற்களை வசைபாடுவதும் நாமத்தான் இருக்க முடியும். நீங்கள் ஒன்றும் விஜயோட ரசிகர்லாம் கிடையாது? ஆமாம், நிச்சயமா இல்லை. நான் என்ன நீங்கள் ஆதரிக்கிறதுனால அந்த ஒரு நான் எந்த நடிகருக்கு நான் ரசிகராக இருந்ததில்லை. இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாநாடை விக்கிரவாண்டியிலே நடத்திவிட்டு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்புக்காக களம் காணுகிறேன் என்று சொல்லுகிற போது, மத்தியிலே ஆளக்கூடிய அரசுகளும் மாநிலத்திலே ஆளக்கூடிய அரசும் அதிர்வை உருவாக்குகிற ஒரு பங்கை விஜய் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். பரந்தூர் விமான நிலையத்தை இழுத்து மூடுவோம் என்பதை உறுதியாக இன்று வரை நின்று கொண்டிருக்கிறார். எங்க வயலில் மலத்தை தின்றவர்கள், மலந்தண்ணியை குடித்தவர்களே குற்றவாளியாக கருதக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிற தமிழ்நாட்டில், நான் வேங்க வயலுக்கு வருவேன் என்று சொல்ற போது அவசரமாக அந்த வழக்கை இழுத்து மூடுவதற்கான வேலையை ஆளும் அதிகார வர்க்கங்கள் செய்தது. குடித்தவர்களையே குற்றவாளியாக்கிய கொடுமை இந்த மண்ணில் தான் நடந்தேறியது. கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த மாணவி, 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி இரவு 10:45 மணி அளவில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் என்பதை உலகம் அறிந்த ஒன்று. அதிர்ந்த போராட்டங்கள், எரிந்த கட்டடங்கள் என்று நீதி கேட்ட ஒரு நெடிய போராட்டம் தமிழ் மண்ணிலே நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு அந்த பள்ளியை எரித்த முதல் குற்றவாளியாக இறந்து போன தங்கை ஸ்ரீமதியினுடைய தாயார் செல்வியையே ஆக்கியிருக்கிறார்கள் என்றால், இதுதான் இந்த ஆட்சியினுடைய நிலைமை. இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் கோவையிலே மிகப்பெரிய வாக்காளர் முகவர் மாநாடு என்கிற பெயரிலே மாநாடை நடத்தினார். கோவையிலே ஒரு மாபெரும் வாக்காளர் முகவர்கள் மாநாடை நடத்தி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்றால், முதல் நாள் ஈரோடு, சேலம், கோவை என 3 மாவட்டங்களும், மறுநாள் திருப்பூர், நீலகிரி, கரூர் போன்ற மாவட்டங்களுடைய செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் அந்த முகவர்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், தேர்தல் வியூகத்தில் நாம் களப்பணியாற்றிய கடமைகள் என்ன, வாக்காளர்களை எப்படி அணுகுவது, முதல்ல இந்த பூத் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால், அவர்தான் உயிர்நாடி. ஓட்டு போட வருகிற பொதுமக்களிடத்திலே அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்களா சாராதவர்களா என்பதை இனம் காணுகிற வேலையை செய்யக்கூடியவர்கள் பூத் ஏஜென்ட். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிக்கு மட்டும்தான் கிராமங்களில் இருக்கிற கிளைகளில் கூட முகவர்கள் இருப்பார்கள் என்று பேசப்பட்ட நேரத்தில், இல்லை அதற்கு மாற்றாக நாங்களும் இருக்கிறோம் என்று ஒரு குழந்தை பிறந்த 2வது ஆண்டில் தமிழக வெற்றி கழகம் என்கிற அந்த குழந்தை தவள ஆரம்பிக்கிற போதே தமிழ்நாட்டு வீதிகளில், கிராமங்களில் முகவர்கள் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், 3வது பெரிய கட்சி இல்லை, முதல் பெரிய கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை பறைசாற்றுவதற்கான அடித்தளத்தை கோவையிலே நிலைநிறுத்தி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். முதல் நாள் பேச்சிலே 4.12 நிமிடங்கள் பேச்சு விஜய். மறுநாள் பேசியது 3.48 நிமிடங்கள் மட்டுமே. 8 நிமிடங்கள் 2 நாள் பேச்சிலேயே இந்தியா அதிர்கிறது என்றால், அரை மணி நேரம் அவர் அறைகூவல் விடுத்திருந்தால் தமிழ்நாடு
தாங்கியிருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், இன்றைக்கு அடித்தட்டு அன்றாடங்காய்ச்சி மக்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் குக்கிராமத்தில் போய் கட்சியை பரப்பி இருக்கிற கூட்டம் தமிழக வெற்றி கழக கூட்டம். ஆண்ட கட்சிகள் எல்லாம் அதிருகுற நேரத்தில் கோவையில் கோலோச்சி இருக்கிறது கொள்கை பிரகடனங்கள். ஆக தமிழக வெற்றி கழகம் தவள தொடங்கிய நேரத்திலேயே எழுந்து நடக்க ஓட ஆரம்பித்திருக்கிறதை கோவை நிரூபித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 5 மண்டலங்களாக இன்றைக்கு பிரிக்கப்பட்டு முகவர்கள் மாநாட்டை நடத்துவதற்கான களப்பணியை தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கிறது. 2026 தேர்தல் என்பது வருகிற இந்த சட்டமன்ற தேர்தல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தேர்தல் மட்டுமல்ல, அதிகாரத்தில் யார் இருப்பது என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாகவும் இது இருப்பதால் கடும் போட்டியில் இன்றைக்கு கால் வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஆனால் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட ஒரு கிளைக்கழகங்களில் அல்லது வட்டங்களில் முகவர்களை நியமிக்க முடியாத சூழல் தமிழ்நாட்டு தளத்தில் இருக்கிறது. இப்போது தோழர், நீங்க பேசும்போது ஆண்ட கட்சிகள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஆண்ட கட்சிகளுக்கு ஒரு சித்தாந்தம், அரசியல் சித்தாந்தம்னு ஒன்று இருந்தது. தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு அப்படி ஒரு சித்தாந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா 2 ஆளுங்கட்சிகளுக்கு ஒரே சித்தாந்தம் கொள்ளையடிப்பது மட்டும்தான். தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த நோக்கம் இல்லை. நேற்று சொல்லியிருக்கிறார், எளிய மக்களை சந்தியுங்கள், மக்கள் தான் எமக்கு சொத்தாகும் என்று விஜய் அவர்கள் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். 50 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே திராவிட இயக்கங்கள் ஆண்டதற்கான பெருமை, ஆண்டவர்கள் கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்து கொண்டு போய் வெளிநாடுகளில் பணங்களை பதுக்கி வைத்து கொண்டு உல்லாசமாக வாழ்க்கிற 10 தலைமுறைக்கு அல்ல 100 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறாக வகையிலே கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இங்கே அனைத்து வளங்களும் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மலைகள் திருடப்படுகிறது. ஆற்று படுக்கைகளில் பரப்பி கிடக்கிற மணல்களையே இவர்கள் கொள்ளையடித்து ஒரு கூட்டம் குழுக்குழுவாக வாழ்கிறது என்பதற்கு சான்று நிறைய இருக்கிறது. இந்த மண்ணிற்கு தேவையானவர் தேவையான நேரத்தில் களத்திற்கு வந்திருக்கிறார். ஆகையால் எம்ஜிஆர் அவர்கள் எந்த பாதையில், எந்த பார்வையில் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று கனவு கண்டாரோ அந்த கனவு மீண்டும் 2026களில் தலைத்தோங்க தொடங்கி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இது சரிதான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஜிஆருக்கு மாபெரும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது. விஜய்க்கு சற்றும் குறையில்லாத விஜய்க்கும் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து ஓட்டு வங்கியா மாறுமா? அதை பத்தி உங்க கருத்து? எம்ஜிஆருக்கு மாறின அளவுக்கு விஜய்க்கு மாறுமா? ஏன் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்ப இருந்த அரசியல் சூழல், கால சூழல் வேற இல்லையா? எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய கூத்துக்கள், குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்திய அரசியல் பங்களிப்புகள் மக்களுக்கு அறிவுறுப்பை தந்தது. ஆகையால் எம்ஜிஆரை மக்கள் வரவேற்று ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு 2 திராவிட கட்சிகளும் இந்த மண்ணை எப்படியெல்லாம் சூறையாடியது என்பது அன்றாட மக்களுக்கு தெரியும். அவர் சரியான நேரத்தில் களத்திற்கு வருகிறார். ஆக ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன நிலைப்பாட்டில் மக்கள் அங்கீகாரம் கொடுத்தார்களோ, ஆதரவு கொடுத்தார்களோ, ரசிகர்களாக இருந்து வாக்களித்தார்களோ, அதை போல இன்றைக்கு விஜய் அவர்களுக்கும் ரசிகர்களாக இருந்து வாக்களிக்க தமிழ்நாடே காத்திருக்கிறது. ஆகையால் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலும் விஜய் அவர்களுடைய அரசியலும் ஒரே ஒத்துப்போறவை. காலம் கனிந்திருக்கிறது. இன்றைக்கு எளிய மக்கள் கூட விஜயை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் இருக்கிறார்கள். ஏன்? ஆக தமிழ்நாட்டு வீதிகளில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்துவதற்கு 75,000 வாக்கு முகவர்களை நியமிக்கிற அற்புத அந்த நிகழ்வுகளை ஒருங்கமைத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆதவர்ச்சனா அவர்கள் அதை முனைப்போடு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் மற்ற இயக்கங்களை புறந்தள்ளி ஒரு மிகப்பெரிய ஆளுமை இயக்கமாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் அங்கீகரிக்க தொடங்குவார்கள் என்றே நான் நம்புகிறேன். ஆகையால் தமிழக வெற்றி கழகம் என்பது தவழ்கிற குழந்தை. அந்த குழந்தையை தாளாட்ட தொடங்கி இருக்கிறேன். அது வளரும், நல்ல நிலைமைக்கு இந்த தேசியத்தை, இந்த தமிழர் தாயகத்தை திறம்பட வழிநடத்தும் என்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இன்னைக்கு வந்து அவங்களை ஆதரிக்கிறோம். இவர்களும்
இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்ட கட்சிகளைப் போல நடப்பார்களே ஆனால் முதலில் விமர்சனம் அல்ல, கடுமையான சொற்களை வசைபாடுவதும் நாமத்தான். ஒரு சாமானியனாக, ஒரு தலை சிறந்த தலைவனாக வருவார் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி தோழர், இது வரைக்கும் உங்க கருத்துக்களை ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி.